ஓம் ஸ்ரீமலாய் வித்மகே கலகஸ்தாய தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கையில முத்து கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி 7.5 சனி ஜென்மசனியில தத்தளித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீன ராசியில பிறந்த உங்களுக்கு முத்தான ஒரு 3 விஷயங்கள் புதனுடைய உச்ச பயிற்சியால் நடைபெற போது செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு 3 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரமாக கிடைக்க போகிறது. சோ அதை பத்தி பார்த்துருவோம். சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைஞ்சு கன்னி ராசியில போய் உச்சமடைய போகிறார். அப்படி கன்னியில் உச்சமடைவதால் மீன ராசியில பிறந்த உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும்? முதல்ல மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரமா இருக்கிறாரு. கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம், அசுப கிரகம் வக்ரமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல 7 உச்சமடைந்தால் நிச்சயம் உறவுகள், அது குறிப்பா வாழ்க்கை துணைன்னு சொல்லலாம், வாழ்க்கை துணை வழியில ஒரு நன்மை, திருமண வாழ்க்கை அமைவதற்கும், உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாறதுக்கும், நண்பர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கும், வேலை மற்றும் தொழிலாக ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ உறவுகளால் ஒரு நன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு. அதே நேரத்துல 4ஆம் இடம் மிதுனத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். அப்போ சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய அல்லது சொத்து பத்துகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய பாக்கியமும் இந்த செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். 3வது விஷயம், நிச்சயமா படிப்பில் வெற்றி. மீனராசியில பிறந்தவங்க ஏதோ ஒரு மன அழுத்தத்தினால படிப்புல ஒரு தடுமாற்றம், ஒரு தோல்வி, இது படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நீங்க அட்டன் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்வியூல சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம தோல்வி அடைகிறது, செலக்ட் ஆகாம ரிஜெக்ட் ஆகிறது, எழுதக்கூடிய அரசாங்க தேர்வுல தோல்வி கிடைக்கிறது, இப்படி தேர்வுகளிலால் எழுத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை அது சரியாக போகுது. நீங்க எழுதக்கூடிய தேர்வுல தேர்ச்சி பெற போறீங்க. அது படிப்பா இருந்தாலும் சரி, வேலைக்கா இருந்தாலும் சரி, அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூல ஜெயிக்க போறீங்க. அதுக்கு சாதகமான பலன் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்க போகுது. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, இப்போ ஜென்மசனியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புதனுடைய பயிற்சி முத்தாக அமைய போகுது. மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகுது. நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், தவறாமல் இந்த ஒரு நேரத்தில் விஷ்ணு பகவான் பெருமாளுடைய வழிபாடுகளை தவறாமல் நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? நல்லது நண்பர்களே.